ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராணி பூஜைக்காக எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ மகுடி வாசிக்கிறதுக்காக ஒருத்தர் வர சொல்லவும் அவரும் வராரு. வந்ததுமே சித்தார்த்தும் ராணின்னு சொல்கிறாங்க, மகுடி நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கும்போது, இல்லை நான் மகுடி வாசிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சித்தார்த்தும் ராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. மற்ற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா, தமனா, ரகுரன், மனோ இவங்க மூணு பேரை தவிர மற்ற எல்லாருமே இச்சாதாரி உருவத்தில் தான் அவங்கவுங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதனால் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது உடனே ராணி சொல்கிறாங்க, என்னங்க கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ மட்டும் நீங்கள் மகுடி வாசிக்கலன்னா அப்புறமா நான் இவ்வளோ தூரம் நான் ஏற்பாடு பண்ணினது எல்லாமே கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே தப்பாக முடிஞ்சிடும். அதனால் தயவு செய்து நீங்கள் மகுடி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ சித்தார்த்தம் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் மட்டும் மகுடி வாசிக்கலன்னா என்னுடைய பொண்டாட்டியும் என்னுடைய குழந்தையும் நான் காப்பாற்ற முடியாது. தயவு செய்து நீங்கள் மகுடி வாசிக்கணும் அப்படிங்கவும் உடனே அவர் சொல்கிறாங்க, இல்லைங்க என்னால் மகுடி வாசிக்க முடியாது. சொல்ல பொண்ணாக்கி நாங்கள் வரதுக்காக கிளம்பும் போது பைரவர்கிட்ட உத்தரவு கேட்டேன். ஆனால் அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல. அதனால என்னால் வாசிக்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் சித்தார்த்த அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நான் சொல்றது கிளங்க, தயவு செய்து நீங்கள் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. இந்த மகுடியை வாசிச்சா மட்டும்தான் இந்த பூஜையை பண்ண முடியும். அப்போ தான் இந்த இச்சாதாரியை நம்ம நினச்ச மாதிரிக்கு வர வைக்க முடியும், என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சித்தார்த்த அவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ராணிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. அவர் வாசிக்கலன்னா போகட்டும் அப்படின்னு சொல்லி கோவப்படவும், இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராணி இந்த மாதிரிக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சித்தார்த்த சொல்கிறாங்க, என்ன ராணி நீ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, இவர் மட்டும் மகுடி வாசிக்கலன்னா இப்போ என்ன பண்ணுறதுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது, இச்சாதாரி நினைக்கிறது நடந்து போயிரு அப்படிங்கும்போது அப்போ ராணி சொல்கிறாங்க, நீ தான் இவ்வளோ தூரம் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற, ஆனால் அவர் என்னமோ மகுடி வாசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்புறமா எதுக்காக நீ அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற, ஒன்று நீ செய்ய வேண்டாம் அப்படிங்கும்போது அப்போ மகுடி யார் வாசிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து கேட்கவும், நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மகுடி வாசிக்கப்பட்டவர் யோசிக்கிறாங்க, ஏன்னா அது இச்சாதாரியாக தானே இருக்கிறாங்க, என்னது ராணி இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறா, இவ ஏதாவது பிளானை போட்டுட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சித்தார்த்த ராணியை சமாதானப்படுத்துதாங்க, ராணி நம்மளுக்கு வேலையாகணும், அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கும்போது அப்போ ராணி சொல்கிறாங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அவர் போனால் போகட்டும் அப்படிங்கவும் அவரும் கோவத்தோடு அங்கேருந்து போயிருந்தாரு. அப்போ சித்தார்த்து கேட்குறாங்க, என்ன ராணி அவர் போயிட்டாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நானே மகுடியை வாசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தமிழ்நாடு சொல்கிறாங்க, நம்மளை தவிர இங்கே எல்லாமே இச்சாதாரியாக தான் இருந்துட்டு இருக்குது, இவ வேற மகுடியை வாசிச்சுட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது உடனே அங்கே நம்பூதிரியாக இருக்கப்பட்ட இச்சாதாரி சொல்கிறாங்க, ஏம்மா நீ நினைக்கிற மாதிரிக்கு இதெல்லாம் அவ்வளோ சுலபத்துலலாம் அந்த மகுடியை வாசிச்சிட முடியாது, சொல்ல போனாக்கி அது 3 டைப்பாக வாசிக்கணும், அதில் ஏதாவது நீ தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், நடக்கிறதே வேறு மாதிரியே விபத்தாக முடிஞ்சிடும், அதனால் நீ அப்படிலாம் விபரீதமாக எதுவும் செய்திடாது அப்படிங்கும்போது அப்போ ராணி சொல்கிறாங்க, அந்த 3 டைப்பை எப்படி வாசிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி இவ கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறா, இவ லேஸ் பட்டவ கிடையாது போலுக்கு அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்போ சித்தார்த்த சொல்கிறாங்க, வேண்டாம் ராணி உன்னால் இதை வாசிக்க முடியாது, சொல்ல போனாக்கி அது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கவும் அப்போ நம்புதிரியும் சொல்கிறாங்க, அது நீ வாசிச்சுட்டு இருக்கும் போது இடையில நிறுத்திட்டேன்னா அவ்வளோதான், அந்த இச்சாதாரி நீ சும்மா விடாது அப்படின்னு சொல்லும் போது ராணி சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கும்போது இப்போ சித்தார்த்த சொல்கிறாங்க, ராணி நான் சொல்கிறது கேளு, நானே இந்த மகுடியை வாசிக்கிறேன், நீ பூஜையை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ராணி சொல்கிறாங்க, என்னையா நீ புரியாமல் பேசிகிட்டு இருக்கிற, சொல்ல போனேக்கு இந்த பூஜையை நீ தான் பண்ணணும், அதனால உன் கையால் தான் இந்த பூஜை பண்ணணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும், நான் மகுடியை வாசிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பூஜையை ஆரம்பி, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணி அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா லேக்காவை தான் காட்டுறாங்க. லேக்கா அவங்க அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ராணி நினைக்க போறேன், என்னை ஜெயிச்சிடலாம் சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா, இன்னைக்கு உன் கண் முன்னாடியே உன் புருஷனை நான் தூக்கிட்டு போறேன், அதுவும் உன்னை அழிச்சிட்டு நான் தூக்கிட்டு போறேன், இன்னைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா, நான் நினைச்ச நாள் இன்னைக்கு தான், இன்னைக்கு கடைசி நாள் தான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அடுத்த பார்த்தோம்னா ராணியை தான் காட்டுறாங்க. ராணி இந்த மீனுக்கிட்டையும் அவங்க பொம்மை படத்துக்கிட்டையும் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அக்கா எனக்கு நீ தான் எல்லாமே துணையா இருக்கணும், சொல்ல போனாக்கி இன்னைக்கு என்னன்னாலும் நடக்கலாம் அப்படின்னு அந்த மீன் தொட்டியை பார்க்குறாங்க. அந்த கலர் மாறின மாதிரி இருந்ததுமே உடனே அந்த புக் எடுத்து படிக்கிறாங்க. படித்ததுமே ராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ அந்த வாட்சில் அவங்க கேட்குறாங்க, நான் 5 நிமிஷத்துக்கு மூச்சை தம்பு அடிச்சிட்டு இருக்க முடியுமா, இருந்தால் என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த வாட்சிலேருந்து சொல்கிறது, ஆமாம் 5 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக நீ மூச்சை தம்பு அடிச்சேன்னா உன்னுடைய உயிருக்கும் ஆபத்து, உன்னுடைய குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லவும் ராணி கொஞ்சம் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ பொம்மிக்கிட்ட அவங்க சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா இன்னைக்கு என்னனாலும் நடக்க போகுது, ஆனால் எல்லாத்துக்கும் வந்து நீ தான் துணையாக இருக்கணும். அதே மாதிரிக்கு என் வயிற்றுல உள்ள குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும். என் வயிற்றுல உள்ள குழந்தை எனக்கு வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சு கூட இந்த மாதிரி தானே ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் அதே கட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கிறேன். ஆனால் என் வயிற்றுல உள்ள குழந்தை வந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த மகுடியை வாசிக்கும் போது எனக்கு என்னனாலும் ஏற்படும், ஆனால் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொம்மிகிட்ட வந்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்களும் அலங்காரம் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படியே அச்சலாக அவங்க பொம்மியோட அந்த கெட்டப்லேயே அவங்க போகிறாங்க. பொம்மி வந்து அந்த கெட்டப்பில் மாறிட்டு அவங்க வந்து ராணி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ராணியை பார்க்குறாங்க. அப்போ லேக்கா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவளுடைய கதையே முடிய போகுது, இவ இதுக்கு இப்படிலாம் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. சித்தார்த்தை வந்து பார்க்குறாங்க, எங்கே ராணியை காணலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ராணி வந்து படிக்கட்டில் வந்து இறங்கி வராங்க. அவங்கள பார்த்ததுமே வந்து ராணி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இவன் இப்படிலாம் வந்துட்டு இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்போ சித்தார்த்த வந்து ஒரு குடத்துல வந்து ஒரு தண்ணி மாதிரிக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த தீர்த்த தண்ணியை நான் வந்து சிவனுக்கு வந்து நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது இது என்ன தீர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நம்பூதிரி வந்து அதிர்ச்சியோட கேட்கும் போது அப்போ அதுக்குள்ள பதில சித்தார்த்த சொல்லவும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அவங்க உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ராணி வந்து அந்த மகுடி எடுத்து அவங்க வாசிக்க போகும்போது எல்லாருமே தடுக்கிறாங்க. அதே மாரி ராணி வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்பூதிரி சொல்கிறாங்க, இவ மட்டும் பாதியில் நிறுத்திட்டான்னு அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வாசிக்க ஆரம்பிச்சதுமே லேக்கா சொல்கிறாங்க, இவ வாசிக்கிறது கேட்டால் என் முகம்லாம் மாறுது, எனக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தமிழாமல் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்பூதிரி வந்துட்டு அவங்க சித்தார்த்திட்ட கேட்குறாங்க, சித்தார்த்து இவளுக்கு எப்படி இந்த மகுடி வந்து வாசிக்க தெரியும் அப்படிங்கும்போது அதுவா அந்த பாம்பாட்டி சித்தர் இருக்காருல்ல அவர்கிட்ட தான் வந்து ராணி வந்து இந்த மாதிரிக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவங்க வாசிக்க லேக்காவோட உருவம் வந்து மாறுற மாதிரி இருக்குது. இப்படி தான் இந்த எபிசோட் எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது என்ன நடக்கும், லேக்கா வந்து தன்னுடைய உருவத்துக்கு வந்துருவாங்களா, அப்படியே அவங்க இச்சாதாரியா மாறிட்டாங்கன்னா அப்போ வந்து லேக்கா தான் இவ்வளவு நாள் கூட இருந்துக்கிட்டு இச்சாதாரியா இருந்திருக்காங்க அப்படின்னு உண்மை வந்து சித்தார்த்துக்கும் ராணிக்கு தெரிய வரும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.